தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு ஜீவா படமும் வந்திருக்கு. அந்த படத்தை இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாளாக டிக்கெட் போட பலர் முயற்சி பண்ணுறாங்க. ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. டாக் மெதுவாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா 4 நாள் கேப்பு. இது ஒரு காமெடி படம். அதாவது தமிழ் சினிமாவில் சமீப காலமாக ஒரு காமெடி படம் இல்லை. அதுவும் ஃபெஸ்டிவல் நேரத்தில் காமெடி படம் ஓடும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது. அதை கரெக்டாக இந்த படம் ஃபுல் பண்ணிடுச்சு. பராசக்தி வெளியாகி போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் இவரோட ட்ரிபிள் படம் வெளியாக இருக்கு இல்லையா. எஸ்கே தான் அவங்களுக்கு போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளில் கேட்டதுக்கு எஸ்கேலாம் அடுத்த கட்ட நடிகர்கள். எனக்கு போட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, தனுஷ், சிம்பு தான். எஸ்கே என்னோட படத்தை பார்த்து தான் வளர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அவங்களுக்கு பேசுகிறார். ஏன்னா சமீப காலமாக ஒரு குடும்ப பேட்டியிலாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் பேசுகிறார். கொஞ்சம் என்ன சொல்கிறது, ஒரு தன்னை ஒரு ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் பேசுகிறார். இப்போ தான் முதல்ல ஒரு ரொம்ப நாள் கழித்து ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இந்த நேரத்தை அடுத்தடுத்த நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து போகிறத விட்டுட்டு பாவாத்தியார் படத்தை ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. அந்த அளவுக்கு ட்ரால் மெட்டீரியல் ஆயிடுச்சு படம். படம் எம்ஜிஆர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. அதெல்லாம் தாங்க முடியல. அதெல்லாம் ரொம்ப டூ மச்சான கதை. அது ஒரு சீன் 2 சீன் அந்த காட்சிகளை காமெடிக்கு வைக்கலாம். முழு படத்தை நீங்க அப்படி நகர்த்தி கொண்டு போறது இன்னொரு விஷயம். பேசிக்கா அந்த கதையை தப்பான கதை. 2வது அந்த படத்தை டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் மிகப்பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்களுக்காக ஜேர்னலிஸ்ட் சுபைர் அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பொங்கலுக்கு ஜனநாயகன் படம் வராதனால பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் வரப்போகுதுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. கார்த்தி நடிப்பில் வாவாத்தியார் வந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவர் தம்பி தலைமையில் அப்படின்னு ஜீவா படமும் வந்திருக்கு. குறிப்பாக அந்த படம் எப்போ வரப்போகுது அப்படிங்கிறது தெரியாமல் இருந்த சூழலில் ஏற்கனவே சென்சார்லாம் வாங்கி வச்சதுனால அந்த படத்தை இப்போ விட்டு பார்த்தீங்கன்னா 2 நாளாக டிக்கெட் போட பலர் முயற்சி பண்ணுறாங்க. ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருக்கு. திடீர்னு ஜீவாவுக்கு பல வருடங்களுக்கு எடுத்து ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, பொங்கலுக்கு 9ஆம் தேதி ஜனநாயகன், 10ஆம் தேதி பராசக்தி அப்படின்னு பிளான் பண்ணி அவங்க வேலையை பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த படங்கள்லாம் லிஸ்ட்ல இல்லை. தம்பி தலைமையில், தலைவர் தம்பி தலைமையில் பேரு வாய்க்குள்ள வேற வரமாட்டேங்குது. நல்ல பேரா வச்சாலும் பரவாயில்ல. தலைவர் தம்பி தலைமையில் ட்ரிபிள் டி அப்படிங்கிற படம். அந்த படம் எப்போ எடுத்தாங்க, யார் டைரக்டர், அந்த பெருசாக அந்த படத்தை பற்றின ப்ரொமோஷனே கிடையாது. அப்புறம் திரௌபதி 2. இப்போ வாவாத்தியாரே பல வருஷமா கிடப்புல போடப்பட்டு கேஸ்லாம் நடந்து அது எப்போ வருமானு தெரியல. ஜனநாயகன் டிராப் அப்படின்னோடனே படம் தீபாவளிக்கு பொங்கலுக்கு ரிலீஸ் இல்லை, தள்ளி போதோடனே வேகமாக இவங்க ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அதில் திரௌபதி 2 வரல. வாவாத்தியாரே அண்டு ட்ரிபிள் டி இந்த 2 படமும் அந்த கேப்பை, ஜனநாயகன் கேப்பை ஃபில் பண்ணுறதுக்கு உள்ளே வர்றாங்க. வாவாத்தியாரே பெருசாக ஒன்றும் இல்லை. ரிசல்ட் ரொம்ப ஒரு நெகட்டிவாக போயிடுச்சு. படம் பார்த்தவங்க நிறைய பேர் ஒரு மாதிரி ஒரு ஒட்டவே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய டிசாஸ்டர் அந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு டாக் மெதுவாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா 4 நாள் கேப்பு. இது ஒரு காமெடி படம். அதாவது தமிழ் சினிமாவில் சமீப காலமாக ஒரு காமெடி படம் இல்லை. அதுவும் ஃபெஸ்டிவல் நேரத்தில் காமெடி படம் ஓடும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்குது. அதை கரெக்டாக இந்த படம் ஃபுல் பண்ணிடுச்சு. ஒரு மலையாள டைரக்டர் நிதிஷ் மகாதேவன் சொல்லிட்டு இந்த ஃபேமிலியா அப்படின்னு ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு. நல்ல படம் தான். அந்த படம் பேசப்பட்ட படம் தான். அந்த டைரக்டர் தான் இந்த படம் பண்ணியிருக்காரு. ஒரு ஊரில் பஞ்சாயத்து போர்டு மெம்பர் தலைவராக இருக்காரு. ஒரு 2 குடும்பத்தில் நடக்கக்கூடிய ஒரு பிரச்சனை. ஒரு குடும்பத்தில் மரணம் ஏற்பட்டுருது, ஒரு குடும்பத்தில் கல்யாணம் நடக்க போகிறது. நான் கல்யாணம் முடிச்ச பிறகு நீ பணத்தை எடுக்கிறாரு, நான் பணத்தை எடுத்த பிறகு கல்யாணம் பண்ணிட்டாரு. இந்த பஞ்சாயத்தில் இவர் பேசி எப்படி முடிவு எடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு நாட் அதை வச்சு தான் பண்ணுவாங்க. மலையாள படங்கள் எல்லாமே அப்படி தான் பண்ணுவாங்க. ஒரு சின்ன ஒரு லைன் இருக்கும், அதை வச்சு ஒரு படம் பண்ணிடுவாங்க. ஒரு கார் ஆக்சிடென்ட் ஆகி மேலே மாட்டிக்கிறோம், அதை எடுக்கணும், அதுக்குள்ளே ஒரு கதை. ஒரு திருட நெக்லஸை முழிங்கிடுவான், அவன்கிட்ட வாங்குறது ஒரு கதை. ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கும், போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள ஒவ்வொரு கேரக்டராக அவங்க பிரச்சனையை சொல்லிட்டு போவாங்க. இன்ஸ்பெக்டர் பைஜின்னு ஒரு படம், அதை கதையை சொல்லுவாங்க. அப்போ ஒரு சின்ன நாட்டை எடுத்து அதை அப்படியே டெவலப் பண்ணி ஒரு ஸ்கிரிப்டாக பண்ணுறதுல மலையாள படங்களில் ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. அதே பேட்டர்னில் தான் பண்ணியிருக்காரு. ஓரளவுக்கு நல்லா மக்கள் மத்தியில் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பலர் வைக்கிற விமர்சனம் பார்த்தீங்கன்னா மலையாள படங்களை இங்கே தமிழ்நாட்டில் கொண்டாடுவீங்க, அதே மாதிரி இங்கே தமிழ் எடுத்தால் ஓடுமா அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் இந்த படம் அப்படி எடுத்து ஓடிடுச்சு இல்லையா? ஆமாம், மலையாள படம், தமிழ் படம், தெலுங்கு படங்கிற ஆஜிக்கெல்லாம் இப்போ கிடையாது. என்னைக்கு ஓடிடி என்னைக்கு வந்துச்சோ, இன்னைக்கு உலக மொழி படங்கள்லாம் பார்க்குறோம். அவன் இன்னைக்கு காலையில் ஒருத்தரை பார்த்து அவர் சொன்னார், ஒரு இங்கிலீஷ் படம் ஒன்று பார்த்தேன் நேற்று, 1.25 மணி நேரம் தான், அருமையான படம், நீங்கள் பாருங்கன்னு ரெஃபர் பண்ணார். அந்த மாதிரி இன்னைக்கு உலகத்தினுடைய சினிமாக்களை நம்ம உள்ளங்கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கிறோம். ஓடிடியை மொபைலில் கூட டவுன்லோட் பண்ணி படத்தை பார்த்துட்டு போயிட்டு இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் மலையாள படம், தெலுங்கு நல்ல படத்தை பார்க்கறதுக்கு மக்கள் தயாராக இருக்காங்க. அப்போ தமிழ் நமக்கு தெரிஞ்ச மொழியிலேயே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு படம் வந்தால் அதை வரவேற்கிறாங்க. 2வது காமெடி படம்ங்கிறது இப்போ சமீப காலமாக இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே ஆக்ஷன், வெட்டு குத்து அப்படின்னு இல்லாமல் போகிறப்ப இந்த படம் ஒரு குறிஞ்சி பூ மாதிரி ஒரு படம் வருது, இந்த படத்தை நம்ம கொண்டாடலாங்கிற மாதிரி இந்த படம் ஓரளவுக்கு ஸ்லோவாக போய் பிக்கப் ஆயிடுச்சு. வேறு படம் இல்லை, பராசக்தி ரிலீஸ் ஆயிடுச்சு. அது ஒரு 4 நாளில் ஓட வேண்டியதெல்லாம் ஓடி முடிச்சிருச்சு. ஜனநாயகன் வரல. அப்புறம் தியேட்டருக்கு போகிற அந்த கேப் இருக்குது, அது இந்த படம் கரெக்டாக ஃபுல் பண்ணி இந்த படம் போயிட்டுருக்கு. தொடர்ந்து தான் நிறையா பேட்டிகள்லாம் கூட ஜீவா
படத்துக்கான ப்ரொமோஷன் பேட்டி எல்லாம் கூட கொடுத்துட்டு இருக்கிறாரு இப்போ. குறிப்பாக ஜீவா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நடிகர் தான். பல வித்தியாசமான கேரக்டர் நிறையா பண்ணி படம் வந்து வெற்றி பெற்றிருக்குது. ஒரு 10 வருடமாக எனக்கு தெரிஞ்சு பெரிய பிளவில் ஹிட் அவர் கொடுக்கல. என்ன காரணம் நினைக்கிறீங்க? கதை தேர்வில் ஒரு கோட்டை விடுறாரா? என்ன பிரச்சனை? இல்லை, ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஆசை ஆசையாய் அப்புறம் அப்படின்னு நிறைய படங்கள் பண்ணார். அந்த படங்கள்லாம் பெருசாக போகலை. ராம் தான் அவரை வந்து ஒட்டுமொத்தமாக மாத்துச்சு. அமீருடைய அந்த ராம் தான் ஜீவாவுக்கு வேற ஒரு டைமென்ஷன், ஜீவா வேற மாதிரி காமிச்சு பண்ணது பிறகு அதுக்கு பிறகு ஜீவா அவர் வந்து ஒரு ஸ்டார்ட் ஆகுது. சிவா மனசுல சக்தி நிறைய வரிசையா அவர் நல்லா பேக் டு பேக் நல்ல படங்கள் கொடுத்துருந்தார். அது நிறைய படங்கள் பண்ணிட்டு இருந்தார். நிறைய வித்தியாசமான படங்கள் பண்ணியிருந்தார். அப்புறம் ஒரு கேப்புக்கு தமிழ் கட்டக தமிழ் ஈன்ற மாதிரி டிஃப்ரெண்டான கேரக்டர்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஒரு கடந்த ஒரு 6-7 வருஷமா நடிச்ச அவர் படம் வந்து கலகலப்பை தவிர மீதி எந்த படமே பெருசா போட அந்த படத்து பேர் கூட பல பேருக்கு ஞாபகம் இல்ல. பெரிய அளவு விட்டுனா என்றென்றும் புன்னகைன்னு ஒரு படம், என்றென்றும் புன்னகை அவர் காமெடி நல்லா இருக்கும். அந்த படத்துல அது நல்லா பேசப்பட்டுச்சு. ஒரு பெரிய ஹிட்டுங்கிறது அவருக்கு கொடுக்கவே இல்லை. ஒரு 7 வருஷம் பிளாக் படம் ஓரளவு ஓடிச்சு, ஓரளவுக்கு ஓடிச்சு. அப்படிங்கும்போது இந்த படம் வந்து அவருக்கு ஒரு பெரிய கம்பேக் தான். ஜீவாவுக்கு இந்த படம் ஒரு கம்பேக் படம் தான். அதுக்கு அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் ஜீவாவை திருப்பி கொண்டு வந்தது அந்த படத்தினுடைய ஸ்கிரிப்ட் தான். ரெண்டாவது படத்தினுடைய ப்ரொடியூசர் இந்த படத்தை ஷார்ட் டைம்ல பெரிய ப்ரொமோஷன் பண்ணாரு. ஜனநாயகன் டிராப்பு அப்படிங்கிற போது இந்த படத்தை கொண்டு வராங்க. அதுக்கு பிறகுதான் ரிலீஸ் டேட்டே பண்ணார். கண்ணன் ரவின்னு ஒரு பெரிய தொழிலதிபர், துபாய் சேர்ந்த தொழிலதிபர். அவர் சினிமா ஒரு பேஷனாக பண்ணிட்டு இருக்காரு. அவர் இந்த வேற ஒரு கம்பெனி பண்ண படத்தை அவர் வாங்கி ரிலீஸ் பண்றாரு. அதோடைய ப்ரொமோஷன் ஈவெண்ட்லாம் கூட பயங்கர கிராண்ட் நடந்துச்சு. போகிறவங்களுக்குலாம் கிஃப்ட் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கிஃப்ட்லாம் கொடுத்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் ஈவெண்ட்லாம் பண்ணி ஒரு பெரிய தடமெல்லாம் பண்ணார். போன சாந்தனு படமே பார்த்தீங்கன்னா துபாயில் வச்சிருந்தார் இல்லையா, ஆடியோ லான்ச். ஆமா ஆமா, அந்த மாதிரி ஓரளவுக்கு புதுசாக சினிமாவுக்கு வர்றவங்கள்ட்ட அந்த ஆர்வம் இருக்கு இல்லையா, அந்த ஆர்வத்தில் பண்றாரு. சினிமாவை பற்றி ஒன்றும் அவருக்கு தெரியல, போக தெரிஞ்சுக்குவார். அது மாதிரி அவர் ஒரு பெரிய ஈவெண்ட்டை வச்சு படத்தை பெரிய அளவில் ப்ரொமோஷன் கொண்டு போய் படத்தை கொண்டு வந்துட்டாரு. கண்டென்ட் என்னதான் ப்ரொமோஷன் பண்ணாலும் என்னதான் பெரிய ப்ரொடியூசராக இருந்தாலும் கண்டென்ட் தான் அந்த படத்தை வந்து தூக்கி நிப்பாட்டும். கரெக்டாக இந்த கேப்பில் விழுந்துச்சு படம். அந்த கௌசிக் வந்த மாதிரி பராசக்தி வந்து ஒரு சீரியஸான படம். ஜனநாயகன் வந்துச்சுன்னா இந்த படம் இந்த அளவுக்கு போயிருக்குமாங்கிறது இல்லை. அது ஒரு கமர்ஷியல் படம், வந்திருக்கவே மாட்டாங்க. அப்படிங்கும்போது அந்த கேப்பை கரெக்டாக ஃபுல் பண்ணிடுச்சு இந்த படம். காம்படிஷனே இல்லாத கேப். வாவாதியாரே பெருசா போல. இந்த படம் வந்து இந்த படம் தான் இப்போ இருக்கு, சோலவா இந்த படம் நிற்குது. இந்த ஓரளவு காமெடி படமா இருக்கு. அப்படிங்கும்போது டக்குன்னு இந்த படம் வந்து பிக்கப் ஆயிடுச்சு. பேசும்போது நிறைய இன்டர்வியூலாம் தொடர்ச்சியாக ப்ரொமோஷன் இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காருன்னு சொல்லிட்டு அதில் ஒன்று சர்ச்சையாக இருக்குது. பராசக்தி வெளியாகி போயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இவரோட ட்ரிபிள் படம் வெளியாக இருக்கு இல்லையா, எஸ்கே தான் உங்களுக்கு போட்டியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிளில் கேட்டதுக்கு எஸ்கேலாம் வந்து அடுத்த கட்ட நடிகர்கள், எனக்கு போட்டின்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி, தனுஷ், சிம்பு தான். எஸ்கே வந்து என்னோட படத்தை பார்த்து தான் வளர்ந்தவர் அப்படின்னு சொல்றாரு இல்லையா, இது எப்படி இப்போ எடுத்துக்கிறது? ஆணவத்தில் சொல்றாரு, விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை, அது உண்மையிலேயே அவர் பேசியிருக்கிறாருங்கிறது இல்லை. சோசியல் மீடியா ஃபுல்லாக வரையிலாம் போயிட்டு இருக்கு. ஒருவேளை அப்படி பேசியிருந்தாருன்னா அவர் ஆணவத்தில் பேசுறாருன்னா இருக்கும். ஏன்னா சமீப காலமாக அவர் கொடுக்குற பேட்டியிலாம் கொஞ்சம் மிகைப்படுத்தி தான் பேசுறாரு. கொஞ்சம் என்ன சொல்றது, ஒரு தன்னை வந்து ஒரு ஃபோக்கஸ் பண்ற மாதிரி தான் பேசுறாரு. இப்போ தான் முதல்ல ஒரு ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வெற்றி கிடைச்சிருக்கு. இந்த நேரத்தை அடுத்தடுத்த நல்ல படங்களை தேர்ந்தெடுத்து போறதை விட்டுட்டு சர்ச்சைகளில் சிக்கிடக்கூடாது. ரெண்டாவது இவர் என்ன அர்த்தத்தை சொல்லியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன்னா, இவர் ஹீரோ ஆனதுக்கு பிறகு தானே சிவகார்த்திகேயன் இண்டஸ்ட்ரிக்குள்ளே வர்றாரு. ஆஸ் அ டெலிவிஷனில் இருக்காரு, அதுக்கு பிறகு தான் வர்றாரு. இப்போ நாங்கள்லாம் வந்து அந்த காலகட்டத்திலே வந்துட்டோம், 2000 காலகட்டங்களிலே ஹீரோ ஆகிட்டோம். அது நம்ம தம்பி தான், நம்ம படத்தை பார்த்தாலும் தம்பி தான் அப்படிங்கிற மாதிரி அந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாரு போல. ஜீவா சில இடங்கள்ல அந்த மாதிரியான டாக் ஒரு லூஸ் டாக் விடுறாரு. அது லூஸ் டாக்கா தெரிஞ்சே வர்றாரா, அது ஆணவமா, நான் பெரிய ஆள் அப்படிங்கிற ஒரு நினைப்பாங்கிறது தெரியல. ஆனால் அங்கங்கே விடுறாரு. அது எப்பயாவது சர்ச்சையாகுது. இந்த படத்துல கூட ஒரு வசனம் வச்சிருக்காங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, கலாய்க்கிற மாதிரி. எனக்கு தெரிஞ்ச அதெல்லாம் கூட ஒரு சர்ச்சையான விஷயம். ஒரு காமெடி படத்தில் அதை கொண்டு வந்து வச்சு அதை வந்து ஒரு தேவையில்லாத ஒரு ட்ரோல் ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த மாதிரி சில இடங்கள் லூஸ் டாக் விடுறாரோங்கிற மாதிரி தான் தோணுது. மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எஸ்கே இவர் முன்னாடி தான் இருக்கார் இல்லையா, அடுத்த கட்ட நடிகர்னு சொல்ல வேண்டிய அவசியம் என்ன? இல்ல, அடுத்த கட்ட நடவடிக்கை விஜய் ரசிகர்கள்லாம் ஒரு பெரிய போது இந்த டைம்ல இப்படி பேசுனா வந்து விஜய் ரசிகர்கள் ஆதரவு நினைச்சாரா? இல்ல, ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மை தான். நம்ம பார்க்க வளர்ந்த பையன் சின்ன பையன் தான் அப்படிங்கிற ஒரு பெரிய அண்ணன் மனப்பான்மை தான் எல்லாருக்குமே அந்த சினிமாவில் இருக்கும். அப்படி நீங்க பார்க்க முடியாதுல்ல. இப்ப ரஜினி அவர்கள் இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றப்ப அன்னைக்கு பெரிய ஸ்டார்ஸ் வந்து ரஜினி, எம்ஜிஆர், சிவாஜி. அப்புறம் ரஜினி சூப்பர் ஸ்டார் இருக்கப்ப அன்னைக்கு வர்ற மற்ற ஆர்டிஸ்ட் சிம்பு, தனுஷ்லாம் அன்னைக்கு வந்து உள்ள வர்றாங்க. அப்போ அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அடாப்ட் பண்ணிக்கணும். ஒரு முறை கலைஞர்கிட்ட கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் வந்து எம்ஜிஆரோட அரசியல் பண்ணீங்க, இப்போ ஜெயலலிதாவோட அரசியல் பண்ணுறீங்களே, இது வந்து உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்துக்கும் இதுக்கும் ஒரு ஈகோவுக்கும் ஒரு கிளாஸ் இல்லையா? அன்னைக்கு நான் வந்து எம்ஜிஆரோட, காமராஜரோட நான் அரசியல் பண்ணேன். காமராஜர் வந்து என்னைய விட சீனியரு, முதலமைச்சராக இருந்தார். அப்போ காமராஜர் என்னைய வந்து சாதாரணமாக நினைச்சிருந்தாருன்னா நான் வந்திருக்க முடியாதுல்ல. அப்போ காலத்துக்கு தக்கிற மாதிரி நம்ம வந்து காமெண்டேட்டரை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும்.
அந்த காமெண்டேட்டரை நான் ஏற்றுக்கிற மாட்டேன். சொல்ல போனால் ஜீவாவை விட அதிக சம்பளம் வாங்குறாரு சிவகார்த்திகேயன். ஜீவாவை விட அதிக சம்பளம் வாங்குறாரு. ஜீவாவை விட அதிகமான அவருக்கு ஒரு பிஸ்னஸ் இருக்கு, ஒரு ஓப்பனிங் இருக்கு. ஜீவாவு படமும் சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகிறப்ப சிவகார்த்திகேயன் படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கு. அப்படிங்கும் போது இன்னைக்கு ஜூனியரா இருக்கிறவர் வளர்ந்துட்டாருங்கிற அந்த அதுதான் அவர் பேசுறாரு. ஆயா குறைச்சிட்டா நல்லது இல்லையா, அடுத்தடுத்த படங்கள் விட்டு கண்டிப்பாக ஜீவா வந்து நிறைய லூஸ் ஸ்டாக் விடுறாரு. அது அந்த வளர்ச்சிக்கு ரொம்ப வருது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் பான் வித் சில்வர் ஸ்பூனு. அதனால வந்து இப்போ இன்னொரு தகவல் கூட சொன்னாங்க, சூப்பர் குட்டோடைய நிர்வாகத்தில் அவர் தான் பார்க்குறாரு அப்படின்னு. அதனால கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் லேசியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். ஆனால் அது தாண்டி ஒரு சக்ஸஸ் போக போக எம்ஜிஆருடைய பாட்டு தான், பதவி உயரும் போது பணியும் வேணுங்கிற மாதிரி அடுத்த கட்ட ஒரு வளர்ச்சியை நோக்கி போகிறப்ப கொஞ்சம் வாயை கட்டுப்படுத்துறது நல்லது. ஏன்னா இதுவே நமக்கு வந்து திருப்பி இதாயிரும், அப்போ பேக் ஃபயர் ஆயிரும். என்ன பண்ண போறாருன்னு தெரியல. இப்போ வாவாதியார் படத்தை வந்து ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. இயக்குனர் வந்து 2 படம் தான் இயக்கினாலும் நல்ல பெரிய ஹிட் 2 படமே. ஸோ இந்த படத்துக்கு எதிர்பார்ப்பு இருந்தது, எப்படி கோட்டை விட்டாங்க, அந்த அளவுக்கு ட்ரால் மெட்டீரியல் ஆயிடுச்சு படம். இல்லை அந்த படம் அப்படின்னா அந்த கதையே வந்து ஒரு கிரிஞ்சான கதை. ஒருத்தருடைய இமேஜில் வருது, எம்ஜிஆர் வர்றாரு, அதனால அதை வந்து பண்றாருங்கிற மாதிரியான ஒரு இமேஜ். அதெல்லாம் எம்ஜிஆர் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அதுவே தாங்க முடியல. அதெல்லாம் ரொம்ப வந்து டூ மச்சான கதை. அது ஒரு சீன் 2 சீன் அந்த காட்சிகளை காமெடிக்கு வைக்கலாம் ஒழிய முழு படத்தை நீங்க அப்படி நகர்த்தி கொண்டு போறதுன்னு இன்னொரு விஷயம். பேசிக்கா அந்த கதை தப்பான கதை. ரெண்டாவது, அந்த படத்தை வந்து டைரக்டருக்கும் ப்ரொடியூசருக்கும் மிகப்பெரிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஒன்றும் அவர் என்ன சொல்ற, இன்னும் 34 போர்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கு, அதோட ரிலீஸ் டேட்டை போட்டு அள்ளி போட்டாங்க அப்படின்னு அவர் தரப்பு சொல்றாரு. எப்பயுமே ஒரு படம் ஓடிடுச்சுன்னு வச்சுங்களேன், ஓடிடுச்சுன்னா அந்த டைரக்டரும் அந்த ப்ரொடியூசரும் கை கொடுத்துருவாங்க. படம் ஓடலைன்னா பழிய மாறி மாறி போடுவாங்க. என்னால தான் படம் ஓடல, இவரால் தான் படம் ஓடலாம், கேட்ட ஃபெசிலிட்டி பண்ணி தரல, ஒன்னும் இருந்தாலும் எடுத்தா சூப்பராக எடுத்திருப்பேன், மாறி மாறி சொல்லிடுவாங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பேசிக்காவே கதை தப்பான கதை. இந்த கதையை வந்து எப்படி அவங்க ஒத்துக்கிட்டாங்க, இதை எப்படி கொண்டு போனாங்கிறது தெரியல. அது ரொம்ப நாள் இப்போ அண்டர் ப்ரொடக்ஷன்ஸில் இந்த படம் நிறைய படத்தில் கேப் இருக்கு, லேக் இருக்கு, இப்போ கேஸ் அதுன்னு போட்டு படம் மொத்தமாக அந்த படம் வந்து கொலாப்ஸ் ஆகி போச்சு. ரொம்ப நன்றி. சினிமா சார்ந்து பல்வேறு விஷயங்களோட பகிர்ந்து கொண்டீங்க, மிக்க நன்றி.